பாருங்க, பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து வேற ஒன்றும் வேணாம், இந்த பைபிள் எப்படி வச்சிருங்க. ஒரு 2 வார்த்தை பைபிள் இருந்துட்டு இந்த பைபிள் எடுக்காதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 வார்த்தையை வருஷம் ஃபுல்லாக வாயில் சொல்லிட்டே இரு. ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி பாரு. ஒரு 2 வார்த்தையை எடுத்து வாயில் இரவும் பகலும் அந்த சொல்லி புரியுதுங்களா? வேலை செய்யும்போது, தூங்கும்போது இந்த வார்த்தை என்ன ஆகிட்டு இருக்கணும், உனக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். மெடிடேஷன் என்ன அர்த்தம்? தியானம். எங்கே மெடிடேஷன் எங்கே நடக்கும்? உன்னுடைய மைண்டில் இந்த வார்த்தை என்ன பண்ணிட்டே இரு, திங்க் பண்ணிட்டே இரு. திங்க் அபவுட் திஸ் வேர்ட். நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு கர்த்தர் மேற்பராக இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் மேற்பராக இருக்கிறேன், தாழ்ச்சி. இது எண்ணங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஒரு 6 மாதம் ஒரு 2 வார்த்தை எடுத்து உனக்குள்ளே அதை வச்சு தியானிச்சிட்டே இருந்துப்பார். இந்த வார்த்தையோட எஃபெக்ட் உன் லைஃப்பில் புரியும். வசனம் எனக்கு உணவா. பாடுறதுக்கெல்லாம் உங்களை விட்டு ஆளே இல்லை. பாட்டை தவிர கிறிஸ்தவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை. யூ நோ ஒன்லி டு சிங், பட் வாட் யூ சிங், வாட் யூ லிவ், நத்திங் இஸ் தே. உங்கள் வாய்க்குக்கும் நீ பாடுற பாட்டுக்கும் என்ன இல்லை, செம்ம தூரம், வானத்துக்கும் பூமிக்கு வித்தியாசம். நீ பாடுறது ஒன்று, வாழ்றது வேற. நீ நினைக்கிற உன் பாட்டை வந்து அவருடைய மெய் மருந்து கேட்குறாரு, கேட்குறதே இல்லை, காது முடிப்பார். வர்ஷிப் பண்ணும்போது நீ பாடுறது வந்து உன் இருதயத்திலிருந்து வரல, உன் இருதயத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா கர்த்தர் காது முடிப்பார். ஐயோ சாமி வேணாம், சீரியஸாக சொல்கிறேன். God is not hearing it. வசனம் உணவுன்னு என்ன அர்த்தம்? இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாத்திரை. சாப்பிட்டா என்ன ஆகும்? டைஜஸ்ட் ஆகும். ஆமாவா? ஆனால் இந்த மாத்திரை டைஜஸ்ட் ஆகுமா? உண்டாக்கும் போது மாத்திரை எப்படி உண்டாக்கிருக்காங்க தெரியுமா? இது நீ வாய்க்குள்ளே போனோன்னே டைஜஸ்ட் ஆகாது. இது என்ன ஆகும்னா உன்னுடைய நரம்புகள், உன்னுடைய ஆமாவா இல்லையா? எங்கே போகும் இது? எப்படி உன்னை சுகமாக்குது இந்த மாத்திரை? எங்கே போகும் இது சாப்பிட்ட உடனே? இட் வில் கெட் இன் டு யுவர் நர்வ்ஸ். மாத்திரை என்ன ஆகும்? சாப்பிட்டா வெளியே வருமா? டைஜஸ்ட் வருதுல்ல? அப்படின்னா உனக்கு வியாதி குணமாகாது. புரியுதுங்களா? ஒரு மாத்திரை போட்டால் மாத்திரை என்ன ஆகும்? அடுத்த நிமிஷமே அந்த மாத்திரை இல்லை வலி எடுக்கல. அந்த மாத்திரை எப்படி ஒர்க் ஆகுது உனக்குள்ள? எப்படி அந்த மாத்திரை எங்கே போகும்? உன்னுடைய ரத்தங்களுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள. புரியுதுங்களா? மெடிசன். அந்த மெடிசன் எங்கே போகுது? உடம்பு ஃபுல்லாக அது உள்ளே போகுது. அதே போல தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறேன். என் வசனம் உனக்கு என்ன? ஒவ்வொரு வசனையும் ஒரு டேப்லெட் மாதிரி உனக்கு. அந்த வேர்டு எடுத்து நீ பேச பேச தியானிக்காது. என்ன ஆகணும்னா உன்னுடைய நரம்பு, ஜவ்வு, தசை. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இந்த வார்த்தை எடுத்து என்ன பண்ணுங்க, அதை சொல்லிட்டே இரு. வாய்க்குள்ள அதை சொல்லிட்டே இரு, வாயில் அதை பேசிட்டே இரு.